சாப்பாடு ஒரு சாப்பாடு இருக்கு, வாங்க வாங்கலாம். சாப்பிட வாங்க. பயங்கரமா இருக்கா தம்பி. பார்த்தாலே அறிமுகப்படுத்துறோம்டா. உட்காருங்க. நல்லா எங்க மாமா மாதிரியா நீங்க திரும்பி பார்த்தாலே பசி வருது. நம்ம தம்பி வைக்கிற கிரேவி தான். உப்புடா அசோதரா அசோதரா சாயிடா தண்ணிய காய் அவ்வளோதான். மக்களே பயங்கரமான டட்டகாசமான சாப்பாடு மாறிலா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. அள்ளித்துருவா அள்ளி வச்சா அள்ளி காசு. நீங்க சாப்பிடுங்க எல்லாருக்கும் பாத்துக்க. கரெக்டா வச்சாச்சு மகளே பங்கு. நான் சட்டிலோட சாப்பிடுறேன். ஒரு மருணே மொத்தமில்ல முடியலம்டா. வாசனையா இருக்கா அடுப்புல வச்சு அந்த மாதிரி கறி பிடிச்சிருக்கு தட்டி அடுப்புல கேஸ்ல வராது. சாப்பிடியா போதுமா வீடியோ எடுத்து தம்பி கிரேவி எப்படி இருக்கு? எந்த காலம் முஸ்லிமா இருக்கு? செட்டிநாடு மாதிரி இருக்குண்ணே. தலப்பாடி பிரியாணி உப்பு கம்மியா போட்டேன். சோத்திரம்பா சோறு அவங்க வாயில இருக்கு. ஆத்தாடி பகவதி பவரை காட்டிட்டா பாரு. மாட்டிக்கு அப்படியே மலை முசா போட்டு அழகா இருக்கு. நீங்களும் சாப்பிடலாம். சட்னி மட்டும் தான் உங்களுக்கு இங்கே இல்லை. சொன்னியா இல்லையா இடத்துல சொல்லிடுங்களா. கடலுக்கு வந்து இடம் முடிச்சு போட்டு சாப்பிட போட்டுருக்கு மக்களே. எப்பவுமே வந்து முன்ன கூட வந்து இடம் முடிச்சிருவோம். இடம் முடிச்சு நம்ம சீரியல் நம்பர் சொல்லிட்டு ஆங்கரை போட்டுருவோம். வள விடுறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்ன வந்து அது மாதிரியே மொத்தமா உட்காந்து வள விட்டுட்டு எப்பவுமே கடல்ல வந்து சாப்பாடு மாதிரி ஒத்துமையா சாப்பிடுவோம். கடல்ல அதான் ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி ஒரு விஷயம். எப்பவுமே ஒரு ஆளை விட்டு ஒரு ஆள் சாப்பிட மாட்டோம். இருக்கிற பவுந்து வச்சுட்டு தான் சாப்பிடுறது. கடல்ல எப்பவும் சமபந்தி இருந்தா யாரா கட்டி வச்சா பயங்கரமான டக்கரா இருக்கா.
உப்பு கொஞ்சம் சால்ட் கம்மியா இருக்கு. சால்ட்டை போட்டு முட்டை ஏற்றியாச்சு. சோத்துல விரவி எப்படி கண்டு முடியா? பாத்திரம் கலக்காம சமைச்சா ருசியா தான் இருக்குமா? கட்டியில் ஒரு 3 நாள் சாப்பிடுங்க. இந்த மண்டாடி இல்லையா கூட பொங்க எடுக்கணுங்களா? மண்டாடியில் மண்டை இடி கரெக்டான பேர் வச்சுருக்காங்க. மண்டாடி அப்போ யோசிச்சேன். மண்டை இடியே கரெக்டாக மண்டாடின்னு வச்சுருக்காங்க. மண்டை இடி தானே ஒரு நேரத்து பார்க்கல. நல்லா ஓடுறது நல்லா தெரியுது. போது அப்படியே மண்டையுமே சாப்பாடு போட போட சாப்பாடு போடுறேன். கொஞ்சம் இருக்கு. அவனுக்கு கொஞ்சம் தான் ஊற்றுனேன். ஆனால் இப்போ தான் தண்ணிப்பாக இருக்குது. சாச்சி ஊற்றி தொட்டு நக்கணும் சார். தொட்டு நக்கு தாண்டி சாப்பிடுங்க. எனக்கு போட்டுறாங்க. போட்டு நிறைய உப்பு கம்மியாக தருவ. கம்மியாக தான் சாப்பிடுறேன். கடல் தானே உப்பு கம்மியாக இருந்தா உங்கள் தங்கச்சி அடிக்கிறது வாங்க முடியும். நல்லது. எல்லாம் உரம் தானே. இன்னும் ஃபுல்லாக இயற்கை உரம் தானே. அதுவே கேட்கறது. உப்பு போட்டு கம்மியாக சாப்பிட்டாதான் டைவர்ஸுமே கம்மியாகும். இன்னும் நிறைய டைவர்ஸ் ஆகுது. நல்ல கதையில் தெரிஞ்சாலையா மக்களே? டைவர்ஸுக்கு உப்பு இருக்கான். உப்பு போடுறதுனால நிறைய டைவர்ஸ் குறைஞ்சிருச்சா தெரியுமா இல்லையா? உப்பு போடுறதுனால அதிகமாக ரோஸ் வந்துருவாங்க. அப்போ ரோஸுமே இல்லாமல் நீட்டாக குறைச்சாவே குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுவோயா அதுவை குறைச்சி நாடே செத்து போயிருமே. அரசாங்கமே ஓடாது. அரசாங்கம் ஓடுதாங்க, நீங்க ஓடுவீங்களா? அப்ப எதுக்கு அரசாங்கம் ஓடியா இருந்த உட்கார்ந்தானே ஓடி இருந்த. அதே மாதிரி அரசாங்கம் இதை வச்சு தான் ஓடிக்கிட்டு. இதை வச்சா ஓடுமாச்சா? அதிக வருமானம் வந்துட்டு என்ன டாஸ்மாக் தான். டாஸ்மாக் ஓடுது 730 கோடி ஒரு நாள். 38 நம்ம தமிழ்நாடு மட்டும் இங்கிட்டு மட்டும் கோடி 730 கோடி. நம்ம தெரு கோடி. வேறு 3 நாள்ல குடிக்கிறவங்கள தெரு கோடி. எதையுமே அளவா கொடுத்தா மாப்பிள்ள டாக்டர் தான் சொல்லுவான். போனாலும் அளவு கூட இருந்தா நம்மளுக்கு தெரியாத அளவோட தெரியாம தானே குடிக்கிற கூட 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 குடி அதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்ம நானே ஆகிடுமே எல்லாரும். கருப்ப ஜம்பு உண்மைதானே? அதுவும் அளவா யாரும் இப்போ நீ எனக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்ப, நான் உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பேன். அப்போ கூடியிருப்பா இல்லையா? தப்பு. அளவுன்னு சொல்ற தப்பு. நான் 1 ரூபாய் கொடுத்தா 2 ரூபாய் கொடுப்பேன். அளவு எப்படி வந்துட்டு அளவு பார்க்க முடியும்? ஒரு வேலைக்கு சோத்து கூட உங்களுக்கு ஆசத்துக்கு மாதிரி ஒரு கோட்டு நேற்று நிக்கிற மச்சான் பாத்துக்க. சரி போது குடிச்சது அப்படின்னு சொல்லி காலனி போய் இறங்கிட்டேன். கிஷோக்கு வர்றான் மச்சான். அவனுக்கு 1 கோட்டு நான் அன்னைக்கு வாங்கி கொடுத்தேன். நான் குடிச்சுக்கிட்டு சரி அப்படி பரவாயில்லாம இருக்குமே அப்படின்ட்டு வீட்டுக்கு போறேன். இது வீடியோல ஓடிக்கிட்டு இருக்கா. அழகா இருப்பேன். ஏன் முன்னாடி பாப்பால வீட்டு கூட கண்ட கடுது நம்ம அதனால போறேன். வாங்க மச்சான்
நீங்க வந்து நிக்காரு மத்த நீங்க எனக்கு செஞ்சல நான் உங்க கடை மாப்பிள்ள வாங்கிட்டாரு நீங்க வெள்ளாம நான் பிடிக்கிறேன் இந்த கண்டிஜ குருவாய் வந்தா இது கண்டிஜ ஒரு 2 வருஷம் இறக்கும் சரி என்ன செய்தி அப்ப முண்டி வைக்க பார்க்க முடியாது இந்த மாதிரி சொல்றேன் அவன் வீடியோ வேற எடுக்கிறனால பேசு செம்ம தான் ஓகே மகளே ஓகே மக்களே சாப்பாடு நம்ம சாப்பாடு கொடுத்துருந்தா மறக்காம நம்ம கலந்து சப்போர்ட் பண்ணுங்க அதே நண்பர்கள் அப்படியே நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க வீடியோவை என் மூஞ்ச பார்த்தா போடுவியா தெரியும் லைக் கூட போடுங்க மொத்தம் முடியல கரெக்டா பாஞ்சுக்கிட்டு போதான் அந்த வீடியோ உங்களுக்கு காட்டல மக்களே ரைட் அந்த கட்டா பாந்து மீன் தூக்குற வீடியோ எடுப்போம் ரைட் ஓகே பாய் see you நீங்க மறுபடியும் வலையில வச்சுக்கிட்டு அப்படியே காட்டுவோம் மாத்திக்கிட்டு